மாங்காய் பச்சடி. இந்த ரா மேங்கோ பச்சடி வந்து இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு இது எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையில எல்லா சுவைகளும் நமக்கு வந்து அப்பப்ப வந்து போகக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் சுவையும். அது சுவையும் வந்து நம்ம சாப்பாடுல ஒவ்வொரு விஷயத்துல இருக்கும். இதை வந்து இந்த புளிப்பான மாங்கால வெல்லம் போட்டு இனிப்பாக்கி அதுக்கு வந்து வேப்பலையை வந்து தாளிச்சு போட்டு அந்த கசப்பையும் அதில் இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஃபேண்டாஸ்டிக் மாங்காய் பச்சடி பண்ண போறோம். வெல்லம் மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? நல்ல காயா இருக்கிற ஒட்டு மாங்காவை எடுத்து இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒட்டு மாங்காய்க்கு இன்னொரு பேர் வந்து கிளிமுக்கு மாங்காய். வெல்லம் மட்டும் இல்லாம அறுசுவைகளும் சேர்ந்து இந்த மாங்காய் பச்சடி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சட்டியில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் எல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகாய் தூள், வீட்ல குழம்பு கரைச்சு வச்சிருக்கிற மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். மாங்காய் வேகிற கேப்ல வெல்லத்தை கரைச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஒரு வெல்லமும் வந்து ஸ்வீட்னஸ் ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அதனால உங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மாங்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிற வெல்ல தண்ணியை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் அண்ட் வேப்பம் பூ சேர்த்து தாளிச்சு இந்த மாங்காவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அறுசுவைகளும் சேர்ந்து செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம தெரிவிங்க. இதே போல வேற ஒரு வீடியோல சந்திப்போம்.